ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 ஒரு மிகப்பெரிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, புதிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கீங்க. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எதுவுமே அப்டேட் கொடுக்காம இருந்திருந்தாங்க. இந்த நிலையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு இருக்க போகுது. இந்த மந்த்து எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 2024 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருந்த வேகன்சி எல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா புதிய நோட்டீஸில் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஓரளவுவே தமிழகம் முழுவதுமே 38 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஓரளவுவே 2299 வேகன்சியோட இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற தகவல் வழியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை செய்தால் எப்படி வேலை கிடைக்க போகுது, இதில் எக்ஸாமெல்லாம் எப்படி இருக்கும், இதில் செலெக்ஷன் ப்ராசஸிங் எப்படி நடத்த போகிறாங்க, அதே மாதிரி இதில் என்னென்ன இந்த வேலைக்கு கல்வி தகுதியை கொடுத்துருக்காங்க, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது, இந்த நிபந்தனைகள் இருந்தால் கட்டாயம் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, என்ன அவருடைய கிராம உதவியாளருடைய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போது, இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எப்படி அப்ளை செய்யணும், என்ன லாஸ்ட் டேட்டு, இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்டுக்கெலாம் இருக்குது. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னாலே இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு. இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே நம்மளை அப்ளை ரிக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2025 இப்போ புதிய நோட்டீஸ் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே வரப்போகுது. இருந்தாலுமே இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதினா 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே எனி டிகிரி 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே இந்த வேலையில் முக்கிய நிபந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த நிபந்தனைகள்லாம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைத்துக்கும். என்ன நிபந்தனைகள் அப்படின்னா, உங்களுக்கு இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. இந்த கேள்விகள்லாம் நீங்கள் ஆன்சர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிடுங்க. உங்களுடைய ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிளில் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்காவிலே நீங்கள் வசிப்பவராக இருக்க வேண்டும். அதே மாதிரி உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய கிராமனுடைய பேர்கள் அனைத்துமே நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். கிராமங்கள் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையாக கூட இது இருக்கும். ஒரு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படின்னாலே இந்த கிராமங்கள் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நல்லது கெட்டது அனைத்துமே நீங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள்லாம் இருக்க போகுது. அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸிங்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் நடக்குமாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அடிப்படையில் தான் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாம் பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். 5வது தேர்ச்சி பெற்றது 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. 5வது படித்தவங்களுக்கு எப்படி எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத தெரியும் இல்லையா. எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ஒரு பேரா நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு கிடைத்துக்கும். எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா எதுவும் பயப்பட தேவையில்லை. எக்ஸாம் பொறுத்தளவுக்கு இது மாதிரி இருக்கும். இந்த கிராம உதவியாளரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காகவே 16,500 35,500 வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காகவே கிடைக்க போகுது. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான். இந்த வேலைவாய்ப்பை பற்றி இந்த முழுமையாக நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் இந்த கிராம உதவியாளர் வேலையுடைய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சில தெரியாமல் கூட இருக்கும். அவருடைய வேலைகள்னு பார்த்தீங்கன்னா கிராமங்கள் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அவருடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா வரி செலுத்துதல், கிராம நிதியை மேற்பார்வையிடுதல், நில வருவாய் பதிவுகளை உருவாக்குதல், கணக்குகளை தொடர்ந்து பராமரித்தல் மற்றும் பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற
முக்கிய நிகழ்வுகளை ஆவணப்படுத்தும் பதிவேடுகளை புதுப்பித்தல் ஆகிய அவர்களின் கடமையாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகள் தான் அவருக்கு வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு விருப்பமுடையவர்கள் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் வந்து எவ்வளோ சேலரி, என்ன தேர்ச்சி பெற்றிருக்கும், இதில் அனைத்துமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராம உதவியாளர் வேலை இது ஓவராலாகவே மொத்த வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 2229 வேகன்சி. குறைந்தபட்சம் 5வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். சம்பளத்தை பொறுத்தளவுக்கு 6வது நிலையில் 16,135 5,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். அது வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு முழுவதுமே உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து கொடுப்பாங்க. மேற்சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்திலேயே வந்தால் உங்களை வேலை வந்து போடுவாங்க. அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிவு தேதி வந்து விரைவில் உங்களுக்கு வந்து புதுப்பிக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை மூலமாக தான் இந்த வேலைவாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நிறைய வேகன்சி 38 மாவட்டத்துலையுமே வேகன்சி இருக்குது. எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத அவங்க வந்து சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 305 வேகன்சி வந்து இருக்குது. அதே மாதிரி 15 மதுரைக்கு 155, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 151, ஈரோடு மாவட்டத்துக்கு 141, சேலம் 105, காஞ்சிபுரம் 109, திருவண்ணாமலை 103, திருப்பத்தூர் 102, திருச்சி 104, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66, அதே மாதிரி நாகப்பட்டினம் 68, நாமக்கல் 68, திருவாரூர் 139. ஓவராலாகவே அனைத்து மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அனைவருமே அப்ளை பண்ணி இந்த விருப்பமுடையவர்கள் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதி அதை பார்த்தீங்கன்னா 5வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதி திராவிடர் பழங்குடியினர் சார்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா 21 ஆண்டிலிருந்து 37க்குள்ளே அதிகபட்சமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் பிற தகுதியில் இருக்கிறவங்க 21 32க்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஊதியத்தை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம வந்து சொல்லிட்டோம். அடுத்ததாக கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இருந்து குறைந்தபட்சம் 5வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். உயர்கல்வி தகுதி இல்லை. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பிற தகுதி பெற்றவர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அனைவருமே இதுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு, நேர்காணல், ஆவண சரிபார்ப்பு நடவடிக்கையில் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு இந்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து மதிப்பெண் வந்து வழங்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கல்வி தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, ஓட்டுநர் தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, எழுத படிக்க தெரிஞ்சதுக்கு ஒரு 40 மார்க்கு, இப்போ ஓரளவு பிறந்த இடத்திற்கு 25 மார்க்கு, நேர்காணலுக்கு 15 மார்க்கு, ஓரளவு 100 மார்க்கின் அடிப்படையில் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய வெப்சைட் மூலமாக நம்மளுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட போகிறாங்க. அவங்களுடைய வெப்சைட் www.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் இந்த அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விரைவில் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. தேர்தல் முடிவுக்கும் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.